எல்லாருக்கும் வணக்கம். வணக்கத்தை யாரு கந்துல எங்க போனா கேட்க போறேன். எங்க போனா உன் வீட்டுக்கு அவங்களை கேட்கறது கிடையாதா? எங்க போனாலும் கேட்கறது கிடையாது. ஆமா, நல்ல புண்ணியமா உன் வீட்டுக்காரன். ஆமா, என்னடா இல்ல எங்க போனாலும் கேட்க மாட்டேன்றானே. ஆமா, அந்த கம்யூனிட்டி யாருன்னு கேட்கற வீட்டுக்காரன்? என் வீட்டுக்காரா? ஏன் எது கேக்குறா? இல்ல அப்ப புண்ணியமான பாக்கணும். நாலு தாலி கட்டி விட்டு வச்சுக்கோ 4 பேர்கிட்ட. ஓ, அவன் ஆள் இல்லைன்னா நீ வந்துடலான்னு பாக்குறேன். நானாடி கம்மியாச்சு எச்சு பட்ட சோத்துல நான் கை வைப்பேன். ஐயோ, நானாடி கை வைப்போம். அப்படியே வடிச்சு வச்சா குண்டரோட தூக்கிட்டு மெத்தைக்கு போயிடுவான். அப்ப கூட அந்த சோத்துல கை வைக்கிறதா எடுத்து போவான். கையை வச்சுட்டு எடுக்க மாட்டேன். அப்புறம் பேசிக்கலாம். அப்பப்பட்ட ஆளு வாடா கந்துல வா. ஏய் நாலு வாடா தோசைகால ஓடி காசு அல்ல. ஏய் படைத்தவாறு கொஞ்சம் பாடம்மா. பிரம்மன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. பிரம்மன் படைத்ததிலே என்னை போல பாவியாரம்மா. படைத்தவாறு கொஞ்சம் பாடம்மா. போல் வாழ்கிறேன் அம்மா.
சம்பந்தக்கு நான் பாலுட்டி அன்னை போல் வந்தவள் நீ அம்மா அந்த அழுத சம்பந்தக்கு நான் பாலுட்டி அன்னை போல் வந்தவள் நீ அம்மா நான் அழுது அழுது சொன்னது போது நின்று வராதது ஏன் அம்மா மண்ணை எளியுண்ட கண்ணனின் சோதரி கண்ணபுரத்தாலே பாரம்மா இந்த மண்ணை எளியுண்ட கண்ணனின் சோதரி கண்ணபுரத்தாலே பாரம்மா உன்னை எண்ணி துதித்திடும் கொஞ்சம் தகராதமான துறைக்கு அம்மா யார் அரசாங்க சமைச்சர் எங்கே செய்து விட்டார் என் கூட்ட வாங்க தன்ன நாய வந்த விரண்டாருக்கு பிறந்தது ஏதோ கேட்ட கேள்வி ஒண்ணுதான்டா. யாரு எனக்கு தெரியும் என்னதான் ஆமா தெரிஞ்சுங்க. எத்த பண்ணாலும் தெரியுதான். எங்க அம்மாவை தான் பாராட்டணும். கோவம் வரக்கூடாது. எங்க அம்மாவை தான் பாராட்டுவேன். ஆமா அட எங்க போனாலும் தெரியாது. இந்த உருவத்தை உருவாக்கி கொடுத்தாங்க பாரு. கத்துக்கார கண்டா மலையில இருந்து கடல் வரைக்கும் கரும்புதல் வரைக்கும் ஏன்னா கத்துக்கார ஏன்னா கத்திர விட்டாங்க பாரு. அதனால எங்க அம்மாவை தான் பெருப்படுவோம் பாராட்டணும். எங்க அம்மா தானே பாராட்டு கொண்டு. அதான் ஐயா அரசாங்க அமைச்சர் வாங்க ஐயா வாங்க வணக்கம் வணக்கம் நிறைய ஒரு தனி நடையாக என்னடா பின்ன என் நடைய பாத்துக்கிறான் காட்ட மாட்டியா? சந்தில கருப்பு வியாபாரம் பண்ற பத்தியா ஆமா என்னடா என்ன பாட்டு பாரு கருப்புல நீ ஏன் ஞாபகம் வருதுன்னா தலைய பாரு அம்மை கல்லாட்டு பாரு. ஆமா அரைச்சு அரைச்சு ஓஹோ நடந்து நட ரவி இன்னும் குமாஸ்தா பண்டாடி சொல்ற கதையா நடனம் நடந்திருப்ப நடப்பாருங்க திருப்பேன் எங்க பூராணி நடைய போல இந்த பூலோகத்துல கண்டறினா அவன் நடையில அழகு கண்டவடா தம்பி வணக்கம் 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 தாதியம்மா வணக்கம் அம்மா வணக்கம்மா என் நடைதான் பார்க்கலாம். தாவாரத்தை பார்க்க முடியாது. அவன் என்ன எத்திரிக்கால தாவாரத்தை அவன் பாப்பா தாவாரத்தை அதுவும் அவன் பாத்துட்டு இருக்கிறாண்டி. பரவாயில்லடா நீ ஒரு பாக்கியம் சரிதாண்டா தம்பி. கொடுத்து வைக்கணும். ஒக்கா தாவாரத்தை பாக்குறதுக்கு நீ பெரிய ஆள்தாண்டா தம்பி. அவன் காட்டுங்க பார்த்தா சந்தோஷம்டா. போயம்மா ஐயா வணக்கம் 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 எல்லாம் ஒரு நல்லது ஒரு வணக்கமாக அமையட்டும். ஆமாண்டா ரவி சார் சரிதாண்டா. இந்த மாதிரி கந்தனுக்கு வைக்க மாட்டோம். சரி ஆகட்டும் ஆகட்டும். இந்த மாதிரி கந்தனுக்கு வள வைக்கலங்க. ஆமா நெல்ல போட்டு எடுத்து வள வைப்போம். ஓ பரவாயில்ல பரவாயில்லடா. சரி ஆகட்டும் அது ஒரு நல்ல ரவி. எனக்கு என்னடா என்னதான் நான் ஒண்ணு சொல்லு இல்ல என்னதான் பண்ண போறேன். அவனை பார்த்த ஒரு ஆம்பளை ஒரு 10-15 வருஷமா பிரிஞ்சிருந்தோம். இப்ப ஒன்னா சேர்ந்துக்கிறோம். என்னதான் பண்ண போறேன். நான் ஒண்ணு பண்ற மாதிரி இல்ல மாதிரி பாருவா. நான் முதல்ல சொல்லிட்டு எச்சு பண்ண சொல்ல கை வைக்க மாட்டேன். ஐயா வச்சு பாரு வாயா. எனக்கு யாது ஓ ஏற்கனவே வச்சுதான் தடமாடிகளுமே வந்துட்டான். மறுபடியும் வச்சு போறான். அந்த கந்தனுக்கு ஆகட்டும் நீ பேசு. அவனா அவன் என்கிட்ட வருவானா? ஏசு நோய்
பண்ணி போய் பணமால ஏற தம்பி என்னடா நான் பண்ணுவேன் அது எப்படி அது எப்படியா இருந்தாலும் ஒரு நாளைக்கு உரசி கூட பாக்கண்டி அது அன்னகடதன் நாய். ஓ அது அப்படிதான் பேசும். அப்படியா? அதுகிட்ட நான் வச்சுக்கிறது இல்ல. சரி அம்மாடி 1000 இருந்தாலும் ஒரு ஜான் பிள்ளையா இருந்தாலும் அவன் ஆண் பிள்ளை. அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை குடுடி. அவனுங்க ஆமா அவனுங்க ஆமா எம்மா நீ சொல்றது நியாயம் தான். ஏன் ஆமா ஒரு பொம்பளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கறதுதான். சரி இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப இவனுக்கு மரியாதை கொடுத்தா என் கதை என்ன ஆகும் தெரியுமா? ஏன் மரியாதை கொடுத்தா மரியாதையோட நடந்துக்குவான் அவனா இப்போ ஒண்ணு இல்ல. வாங்க உக்காருங்க அப்படின்னு அன்பா கூப்பிட்டு உக்கார வச்சா பக்கத்துல உக்காருவான். அப்படி சீண்டுவான். வேற ஒண்ணு ஆமா இப்படி சீண்டுவான் ஊன்னுவான் ஆண்ணுவான். அப்புறம் புள்ளை குடுத்துட்டு ஓடி ஐயா நினைப்புறம் கட்டுதாண்டா வச்சுக்கலாம். அதுல இவனை நம்ப கூடாது. இவன் சின்ன மாமியாளுக்கு புள்ள கொடுத்துட்டு மாத்திரம் முடிச்சவன ஒரு இடம் தாடா இல்லடா பையாடு வேண்டா போய் எங்க ஒரு சின்ன மாமியா கேட்டாங்க கொடுப்பேன். இவனு ஒரு வெக்க இல்ல சொல்றான் பாயா சின்ன மாமியாக்கு நான் புள்ள கொடுக்கணும். பசங்க உங்களுக்கு பசங்க இல்ல. ஓஹோ ஒரு பையனை ஒரு படிக்க வச்சு நான் ஆக்கிக்கிறேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆயிட்டாங்க. மொட்டையா சொல்ற பாரா ஈஸி பேசி கேட்டவன். சரி ஆகட்டும். சரி அம்மா அம்மா நான் நினைக்க அங்க போய் பேசி போய் கந்துல ஏன் பேசி நல்ல பேச அவன் மாமே ஊர்ல நாடகம் இங்க பேசுற மாதிரி அங்க பேசல. கரெக்டா பேசணும். நான் பேச விட மாட்டேன். சரி ஆகட்டும் யூடியூப் போனா போ. என்னடா என் கூட்ட பாக்கல அம்மா ஓத்தாடுறதுக்கு அதான் பாக்குறாங்க. சரி ஆகட்டும். சரி அம்மாடி தீர்ந்தார்த்து கிட வேண்டாம். சரி இந்த வடக்கு மேலூர் நன்னகர மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கன்னி அம்மனுக்கு பூஜை செய்து சக்தி வாழ்ந்ததுல 7 கன்னிகள் தான் சக்தி வாழ்ந்தது. உலகத்தில் வெங்கட்ராமாசிரியர் சொன்ன கதையா? உலகத்தில் சக்தி ஒரு மனிதனால் ஒருவரால் மட்டும் இந்த உலகத்தை இயக்க முடியாது. ஒரு குடும்பம் இருந்தா கணவன் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர் அனைவரும் சேர்ந்தால்தான் ஒரு குடும்பம் என்பதை தயாரிக்க முடியும். அந்த குடும்பத்தையும் நடத்த முடியும். அப்படி என்பது இந்த கன்னிமார் அம்மனுக்கு மகத்துவத்தை வர வேண்டும் என்பதற்காக சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி அனைத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த கன்னி அம்மனுடைய மகத்துவத்தை தெரிய வேண்டும் என்பதற்காக கழுமர நாடகத்தை இந்த நாடகத்தை வைத்திருக்கிறார்கள். எம்மாடி வீண்பார்த்து கிட வேண்டாம். மங்கையர் கைகளை சுருக்கேட்டு மன்னர் புக தசரதன மரணமானார். செங்கமலர் சீதை சொல்ல கேட்டவுடன் சென்றான் நான் பின். தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கலையோடு மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் பேருலகில் கேடு வருமோ நகை பார்த்தாமோ. ஏன் சொல்றேன்னு சொன்னா ஒரு பொம்பளைங்கிற சொல்ல இது 4 வரியில ராமாயணம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. ஏன் தெரியுமா? மங்கையர் கைகளை சொல் கேட்டு மன்னர் புக தசரதன மரணமானார். தசரத சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி சாதாரண ஆள் கிடையாது. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி சொன்ன சொல் தவறாதவர். சொன்ன சொல் வாக்கியனை காப்பாற்றுவது வழக்கம். 21 சக்கரவர்த்தியிலே பெரியார் அவர். சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருக்கிற தசரத சக்கரவர்த்தி என்ன செய்தார்? ஏற்கனவே காலத்திலே சம்ராசுரனை மடிக்கும் போது 2 வரம் கேட்டார். ஏன்னா கைகை சக்கரவர்த்திக்கெல்லாம் சக்கரவர்த்தி அல்லவா? சம்ராசுரனை மடிக்கும் போது யுத்தத்தில் தோற்று போவது போல் தெரிகிறது. அப்போ கைகை அம்மா தன்னுடைய கையை கச்சியாடையாக கொடுத்து அப்ப காப்பாற்றினார். தசரத சக்கரவர்த்தி தோற்று போக கூடாது என்பதற்காக சம்ராசுரனோடு யுத்தம் செய்தார். அந்த காப்பாற்றிய அதாவது எடுக்கத்தை தீர்க்கும் போது சம்ராசுரனை மடித்தார். அவருடைய எடுக்கத்தை தீர்த்தார். மனைவியுடைய சந்தோஷத்தில் தசரத சக்கரவர்த்தி கேட்டார், அம்மா இப்பேற்பட்டனுடைய சூரனிடத்திலே என்னை காப்பாற்றினாயே, அவருடைய எடுக்கத்தை தீர்த்தான், என் அபிமானத்திலிருந்து காட்டாய், உனக்கு வேண்டுமான 2 வரம் கேள். 2 வரம் கேள் கேட்கார். ஐயா எனக்கு 2 வரம் வேண்டும். ஆனா தேவைப்படும் போது அந்த 2 வரத்தை நான் வாங்கிக்கிற கைகை அம்மா சொல்லிட்டாங்க. அப்போ என்ன செய்தார்? இருவரும் தாசனம் வந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே ஒரு நாள் தினத்திலே கூனியினுடைய வார்த்தை கேட்டு எந்த குழந்தை சூரிய குலத்திலே முதல் குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தைக்கு பட்டத்தை சூட்டுவது வழக்கம். ஆனா கூனியினுடைய வார்த்தை கேட்டு ராமன் 14 வருஷம் வனவாசத்தை அனுபவிக்க வேண்டும். காட்டுக்கு போகணும். வரத நாட்டை ஆள வேண்டும். ஏற்கனவே 2 வரம் கேட்டு அல்லவா? அந்த 2 வரத்தை கேட்டு இப்ப போய் கேளு கூனியினுடைய வார்த்தை கேட்டு அப்ப கூனியினுடைய வார்த்தை கேட்டு தசரத சக்கரவர்த்தி தன் மகனா இருக்கக்கூடிய ராமபிரானை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பினார். பரதனை விட்டு நாட்டில் இருக்க செய்தார். அதான் மங்கையர் கைகையை சொல் கேட்டு தசரதன் மரணமானார். இப்பேற்பட்ட வரனை நம்ம மூத்த பிள்ளையாக ராமபிரானுக்கு கொடுத்துட்டுமே மனம் குன்னி அவரும் இறந்துட்டார். அதான் மங்கையர் கைகையை சொல் கேட்டு மன்னர் புக தசரதன் மரணமானார். சீதமலர் செங்கமலர் சொல்ல கேட்டு சென்றான் நான் பின். அப்பேற்பட்ட என்னுடைய தாய் தந்தையருடைய வார்த்தை கேட்டு
16 வருஷம் வனவாசத்தை அனுபவிப்பதாக ராமபிரான் காட்டுக்கு சென்றார். அப்பேற்பட்ட தண்டகாரண்ய வனத்திலே ஒரு பொய்யான மான் போகிறது. அந்த மானினுடைய வாசை கொட்டி சீதா பிராட்டி இந்த மானை எனக்கு பிடித்து கொடுத்தால் சிறிது நேரம் விளையாடி விட்டு தருகிறேனே, கணவனிடத்திலே ஆசைப்பட்டு அப்போ அதுக்கு சொல்ற ராமபிரான் நம்மளுடைய தாயுடைய வார்த்தை கேட்டு வனவாசத்தை அனுபவிப்பாக வந்திருக்கின்றோம். இந்த வனம் ஒரு பொய்யான வனம், அசுரர்கள் வாழக்கூடிய வனம். இந்த வனத்திலே நம்ம வேண்டாமா நான் சொல்லுகிறேன், இது மாயமானா இருக்கலாம், இந்த மானு நமக்கு வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப இருந்தாலும் அந்த நம்மளுடைய கணவனுடைய வார்த்தை காப்பாற்றி வைக்க வேண்டுமே. என சூரியகுலத்தில் பிறந்தவர் அல்லவா. அதான் சீதமலை சொல்ல கேட்டவுடன் சென்றான் மான்பின். அந்த மான்பின் தொடர்ந்து சென்றாராம். அந்த மான்பின் தொடர்ந்து சென்ற உடனே அப்பேற்பட்ட வனத்திலே சூர்பனகையாக பார்க்க ராமபிரானை பார்த்து ஆசைப்பட அந்த ராமபிரான் தண்டாரம் என்று பிரதாரம் அறியாதவன் என்று அவரை வலியுறுத்த என்னை சேர வேண்டும் என்று அவர் வற்புறுத்தினார். அப்பா வரக்கூடியவர் அவர் என்ன செய்தார், அம்மா நான் இந்த தண்டாரம் என்று பிரதாரம் அறிய மாட்டேன், எனக்கு பதிலாக என் தம்பி இருக்கிறான் லட்சுமணன் அப்படி என்று அவரிடத்திலே சொல்லி அவர் முதுகிலே ஒரு வாசகத்தை எழுதினார். அடே தம்பி லட்சுமணா, வரக்கூடியவர் ஒரு அறைக்கு இவர் நாட்டுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும், இவர் கொண்டையும் சனத்தையும் அறுத்து அவர் நாட்டுக்கு அனுப்பினார். அதான் சீதமலர் செங்கமலர் சொல்ல கேட்டவுடன் சென்றான் மேன்பின். தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கிளையோடு மாண்டான். ஆனா சூர்பன் அங்கே ராமபிரானிடத்திலே சேர சொல்லும் பொழுது இப்பேற்பட்டவளுக்கு ஒரு அரக்கியாச்சு, எத்தனை பேர் இப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்து இன்சுப்படுத்துவாள் அப்படின்றதற்காக அவர் கொண்டையும் சனத்தையும் அறுத்தவன் நாட்டுக்கு அனுப்பினான் லட்சுமணன். அதை கண்ட ராவணன் என்ன செய்தான், எதற்காக இப்படிப்பட்ட செயலை செய்தார் என்பது எதுவுமோ யோசித்து பார்க்கவில்லை. அதன் தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கிளையோடு மாண்டான். ஏமா உன்னை இதன மாதிரி செய்தாரு, இதற்கு என்ன இதுக்கு காரணம் அப்படின்னு கொஞ்சம் கூட விசாரிக்கல. ராவணன் கடுங்கோபத்தோடு எழுந்து நின்று ராமபிரானை தேடி செல்ல சீதா பிராட்டியை பரிவேஷம் பூண்டு சீதா பிராட்டை தென்னிலங்கையில் கொண்டு வந்து வைத்தார். அன்னைக்கே பிடிச்சது அஷ்டம சனி. அதான் மங்கையர் ஆமா தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் கிளையோடு மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் பேருலகில் கேடு வருமோ நகை பார்த்தாமோ. பொம்பளைங்க சொல்ல எது எதுக்கு கேட்கணுமோ அது நல்லதா அது கெட்டதா யோசித்து பார்க்க வேண்டுமா. அதான் தசரத சக்கரவர்த்தி கைகேயால மரணமாண்டார். சீதையனுடைய சொல்ல கேட்டு பின்தொடர்ந்து சென்றார் ராமபிரான். தங்கை அவள் சொல் கேட்ட ராவணனும் தங்களுடைய சொல்ல கேட்டு அதுக்கு விசாரிக்கல ராவணனும் கிளையோடு மாண்டான். நங்கையர் சொல் கேட்பதெல்லாம் பேருலகில் கேடு வருமோ நகை பார்த்தோம். இந்த 4 வரியில ராமாயணம் சொல்றார். அப்பேற்பட்ட எந்தனுடைய தவறுகளாக இருந்தாலும் விசாரித்து அதை தீர்ப்பு கொடுக்க வேண்டும். சரி வீண் வார்த்தை கெட வேண்டாம். இதோ கன்னிமாருடைய மகத்துவத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக வடக்கு மேலூர் நன்னகர மக்கள் எல்லாம் என்று இன்று 10வது தார உபயதாரர் அனைவரும் ஒன்று கூடி 10வது தார உபயதாரர் அனைவரும் ஒன்று கூடி நம் நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காகவும் இதோ திருவண்ணாமலை சேர்ந்த படையனூர் நன்னகரத்திலே வாசம் இருந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராதாகிருஷ்ண நாடக சபாவை கொண்டு வந்து ஓரிரு நாடகத்தை வைத்துள்ளார். நம் கம்பெனி வாதியராக இருக்கக்கூடிய கோடியர் மிருதங்க சக்கரவர்த்தி சேகரனுடைய பாதத்திற்கும் மற்றும் செல்லமுத்திர நாடக ஆசிரியர் ரவியண்ணன் பாதத்திற்கும் இதோ முருக்கம்பாடி ஆறுமுகனுடைய பாதத்திற்கும் கற்றுணர்ந்த சபையோர் அவர்களுக்கும் இதோ என் அருமை அப்பாவாக விளங்கக்கூடிய ஒரே ஒரு வாகன கொடுக்குறாங்க. இந்த மாரியம்மன் தாள் தொடுதா மனக்காரை ஓடிவிடா காரியங்கள் கைகூடோ கண்களுக்கோ தீண்டு விடும். நம்ம கஷ்டப்பிரி பறந்தோடும் இந்த மாரியம்மன் தாள் தொழுதால் நான் மனக்கவலை தீர்ப்பதற்காக கிராம தேவதையாக வந்திருக்கின்றார். இப்பேற்பட்ட தேவதையாக அமர்ந்து இந்த பூ உலகிலே 50 கோடி 70 லட்சம் புரிந்த உலகம் இந்த உலகத்திலே அம்மனாக அவதரித்து மக்கள் குறை தீர்ப்பதற்காக வந்திருக்கின்றாரே. இந்த மக்களுடைய குறை தீர்ப்பதற்காக எத்தனை 1000 கோடி கண்ணு வைத்திருக்கிறார் தெரியுமா? அவள் 1000 கண் உடையவளா அகிலமெல்லாம் நிறைந்தவளா சங்கடத்தை தீர்ப்பவளா சமயத்தில் காப்பவளா கண்ணோடு வடிவெடுத்து மக்களை காப்பாதற்காக தேவதையாக அமர்ந்திருக்கின்றாரே. அப்படி தேவதையாக அமர்ந்த அந்த பூ உலகத்துக்கு அவருடைய பெருமை தெரியுமா? இந்த பூ உலகிலே பெண்ணாக பிறந்து நமக்கு எப்படி சேவை செய்கின்றார்? மனிதனாக தாயாக வந்துடுவார், தாரமாக சுகமளிப்பார், சேயாக
வந்திடுவாள் செய்த பிழை தரை பொறுப்பார் நமக்கு தாயாக வந்து இந்த பணத்திலே பால் கொடுப்போம் இந்த அம்மா தான். ஆமா, அப்படி தாயாக மட்டும் இருந்தால் போதுமா? திரும்ப உருவத்தை மாற்றி நமக்கு மனைவியாக வந்து சுகத்தை கொடுத்து தன் கணவன் செய்யக்கூடிய அத்தனை தவறுகளையும் பொறுத்து தன் கணவனுடைய கஷ்டத்திலே பங்கெடுப்போம் இந்த அம்மா. அப்படி தேவதையாக வந்திருக்கின்றார். நம்மளுடைய கஷ்டத்தை உற்றார் உறவினர்கிட்ட சொன்னா அந்த கஷ்டத்தை செய்தா அது யாவனம் பேசுவான். ஆமா, புரியுதா? ஆனா கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும். நான் என்ன பண்ணுவேன்? தன்னை காத்துமே பழித்தவரை பழி வாங்கி நின்றுடுவா, காத்திடுமா என்று சொன்னால் கருணை உள்ளம் காத்திடுவா. நம் மண் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக கிராம தேவதையாக வந்திருக்கின்றார். ஆனால் இதே நல்ல நேரத்தில் அருமை அப்பாவாக விளங்கக்கூடிய ராசவன்னியன் குப்புசாமி சிவலிங்கமா ராமலிங்கமா சிவலிங்கம் இவர் மூவரும் சேர்ந்து எனக்காக ஒரு 500 ரூபாய் கொடுத்திருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் அம்பாருடைய கடவானுடைய அபட்சம் அந்த திருவரங்க பெருமாள் அபட்சம் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் சுவேஜம். இப்பேற்பட்ட மங்கள சபைக்குண்டாக வந்தனி நீ யாரம்மா? அந்த நாட்டுக்கு அரசு ஏதாவது விளக்கோ? நீ யார்? உன் பேரு எடுத்து கூற சொல்றேன். நான் சந்திரன் வழியை போறேன் யார் என்று விளக்கம் விளக்கமா விவரமா புரிந்து விட்டது. அன்னதுளசி அன்னதுளசி என்று விளக்கம். நான் எந்த நாட்டை ஆளக்கூடியவர், யாருடைய மனைவி, ஏதாவது விளக்கம் ஏதாவது தெரியுமா ரவி? தெரியும். ஓ ரவி,
இந்த ஆரிப்பு மன்னனாக இருக்கக்கூடிய ஆரிப்பு பட்டணத்தை ஆரிப்பு மன்னனுடைய மனைவி என் பேரோ அன்னத்தலசி அன்னத்துளசி என் நாட்டில் குறைபாடு ஒன்றும் கிடையாது. புரியுதா? சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய குறை தீர்த்தும் சந்தோஷமாக அவர் முகத்தை பார்த்து நம்மளுடைய பார்த்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறை ஒன்றும் கிடையாது. ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே. இப்பேற்பட்ட நாட்டிலே வாழ்ந்தாலும் இப்பேற்பட்ட கடவுள் ஒரு குறை மனக்குறை என்பதை எழுதிவிட்டால் யாரால் மாற்ற முடியும்? ரவி முடியாது. குறை வைத்து விட்டான் தெரியுமா? ஒரு பாவி உண்டோ? என் மனதில் பாவி நான் என்று நினைத்திருக்க தன்னையே இல்லாத தான் ஒன்று நினைத்தடம்மா. அம்மாடி நான் என்ன செய்வேன் செய்வேன் நாட்டை சீரோடு சிறப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தோம் சொன்னனே. ஏற்பட்ட சண்டால தெய்வமாகப்பட்டது ஏற்பட்ட மனக்குறையை வைத்து விட்டது. என்ன குறை? ஏற்பட்ட குறை எனக்கு வைத்து விட்டது தெரியுமா? இப்பேற்பட்ட நாட்டை ஆள்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. பதியான மன்னவரும் நானும் முன் ஜென்மத்தில் ஏதாவது என் தாயாரும் தந்தையாரும் வயிற்றில் கூடி சந்தோஷ வார்த்தையாடி நான் கணவனாக மனைவியாக சேர்ந்தோமே. பிறவில் போன ஜென்மத்தில் என் தாயாருடைய வயிற்றில் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? இல்ல முற்பிறவில் ஏதாவது தவறு செய்து விட்டேனா? இப்பேற்பட்ட பிறவிலே எனக்கு இந்த பூமியை ஆள்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது. நான் என்ன செய்வேனோ ஏது செய்வேனோ? எம்மாடி இப்படி குழந்தை இல்லாத இருக்கிறனே, குழந்தை இல்லாத இருக்கிறனே, ஏதாவது நல்லது கெட்டது வைத்தியம் ஏதாவது தெரியுமாடி? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத வைத்தியமா? அவனா போய் போய் அவனை கேக்குறேன்.
எனக்கு தெரியுமா மருந்து கொடுக்குறது கொலகாரப்பாவி நல்லதாவன் கெட்டதாவன் நான் மானாலும் புள்ள இல்லாத அழுத்திட்டு கிடந்தனே புள்ள இல்லாத மருந்து இவன் சொல்லக்கூடாதா நீ என்னையா கேட்டுக்கிறியா எனக்கு ஒரு புள்ள கொடுறான்னு ஆமாண்டா கேட்டா கொடுத்துருப்பான் ரவி அப்பேற்பட்ட மருந்து என்னதான்டா மருந்து இந்த மஞ்சள் ஆயுத கொண்டது தெரியுமா ஆமா இந்த கோயில்ல இருக்கா அட காரி மச்ச பையம்மா நானும் சொல்லாத மறைச்சு வச்சுட்டு பாருங்க அந்த அழகு கொட்டில ஒரு 4 கொட்டி பேச்சா அந்த மஞ்சள் அலறிய கல்லு மேல கல்லு வச்சு நசுக்கு அந்த மஞ்சள் அலறிய அதுல பருப்பு வரும் அதை எடுத்து ஒட்ட அரைச்சுக்க என்ன அரைக்கணும் அரைக்கணும் ரைட்டு கொஞ்சம் நெல்லை வரல கூட சேர்த்துக்க என்னத்துக்கு அகுத்து சின்ன சாப்பிடும் போது அந்த அந்த இது கூட அரைக்கும் போது 3 உண்டு வைக்க முதல் ஒன்று சாப்பிடும் போது சொந்தக்காரர் பந்தெல்லாம் ஆளாண்டு புள்ள பிறக்க போது அது வந்துட்டுமே ஓஹோ முதல் உண்டை சொல்லும் போது சாப்பிடும் போது ஆமா 2வது உண்டை சாப்பிடும் போது நம்ம சின்ன மூளை பெரிய மூலக்காரர்கள் ஆளாண்டு என்ன காரணம் எம்மா நல்ல புள்ள பிறந்த 32 மேல தான் தோட புள்ள பிறக்கட்டுமே மூளை காலத்துக்கு சொல்லணும் பரவாயில்லடா நான் கூட என்ன 3வது உண்டை சாப்பிட்டு நடு வீட்டுல போய் காமாட்சம் ஒத்த அளவுக்கு ஏற்றி வச்சு கவுந்து அடிச்சு கப்புன்னு போடுறது பொதுக்கு போடணும் வைத்திய காசு பூரா ஒரு கம்மியாடி நான் சாப்பிட்டான் நீ அவனை போய் நான் கேட்டு வரவங்கள போடா அவங்க சொல்லாத அவன் ஒரு தோல் வாய் அப்புறம் அவங்க ஊர்ல சொல்லிட்டான்னா அவரு எல்லா பொண்ணு என்கிட்ட வருவாங்க எனக்கு மருந்து கொடு எனக்கு மருந்து தப்புதான் ஐயா மன்னிச்சுக்க வைத்தியக்காரர மானாரு ஏமா தின்னுக்கிட்டு இருந்தே என்ன புள்ள இல்லாத மானாரு கிடந்தனே இந்த செல்லமுத்து ரவி வந்தாப்புல இன்னைக்குதான் மருந்து சொன்னாரு புள்ள எல்லாத்துக்கு மருந்து புள்ள மருந்து ஆடா பாவி எனக்கு எக்கச்சக்கமா பேசுறாரா மானாலும் என்கிட்ட அந்த வார்த்தையை புள்ள இல்லைன்னு சொன்னியான்னு என்ன சொன்னாரு இந்த கோயில் இருக்குமே மஞ்சாளரி ஆமா அதுல ஒரு 4 கொட்டை பறிச்சு வரத்தாண்டா தம்பி 4 கொட்டை அந்த கொட்டை பறிச்சு வந்து நல்லா அந்த 4 கொட்டை நல்லா நசுக்கினா உள்ள பருப்பு வருமா ஆமா அந்த பருப்பு எடுத்து நல்லா ஒட்ட அரைக்கிறது அரைக்கணும் அந்த அரைக்கும் போது சும்மா அரைக்க கூடாதாண்டா தம்பி நல்ல வெள்ளத்தை கூட வச்சு அரைக்கணுமாண்டா தம்பி ஆமா ஆமா அதை அரைச்சு 3 உண்டியா செஞ்சுக்கணுமா 3 உண்டை செஞ்சுக்கிட்டு முத உண்டை சாப்பிடும் போது யாரு சொந்த கந்த வாழை எடுத்து சாப்பிடும் போது என்னென்ன ஊர்ல சொந்தக்கார இருக்கிறாங்களோ அவங்க சொல்லிடுமா ஆமா பையா கல்யாணம் என்ன தரையா அடிக்கலாம் முத உண்டை சாப்பிடும் போது சொந்தக்காரத்துக்கு சொல்லணுமா சொல்லணும் 2வது உண்டை சாப்பிடும் போது பெரிய மோளம் சின்ன மோளம் எத்தனை மோளம் விதமான மோளம் 32 மேல வாத்தியோட இருக்குது அத்தனைக்கு சொல்ல மாட்டேன் பையா இந்த கம்யூனிட்டி என்ன தரையா அடிக்கலாம் இந்த கம்யூனிட்டி அம்மா கம்மி இருக்கிறான் பத்தியா 2வது உண்டை சாப்பிடும் போது 3வது உண்டை சாப்பிட்டு நடுவுட்ல போய் குப்புரை படுத்து நல்ல வேலை கேத்தி வச்சா புள்ள பொதுக்கு போறதுன்னு சொன்னாடே புள்ளியா போறா அந்த பாய்க்கிறேன் சாப்பிட்டு போடாதல்ல ஏன் புள்ள இல்ல புள்ளைங்களா ஐது நடக்கிறத விட போய் சேர்த்துமே நம்ம தும்பத்து எடுக்கிற போய் சேர்த்தோம் அந்த வயசுல 2 பொண்ணு பேச வச்சுக்கிறாங்க ஒரு பொண்ணுக்கு 3 குழந்தை இருக்குதுமா பஞ்சம் இல்லாத இருக்குது போய் சேர்த்துமே ஏன் நம்ம ஊர் எடுத்துக்கணும் ரவி நம்ம கேவலமா நினைச்சுக்காத புள்ளல இருந்து அழுதுறேன் அழகான ஆணுக்கானவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் ஆரியமலா ஒரு பெண் குழந்தை தம்பி ஒரு கருப்புல கொத்து மாதிரி என்னமோ ஏன்டா அப்படியா அம்மா போனா புரிஞ்ச பார்த்தேன் எம்மா அழகான பொண்ணு அழகுல ரதி மாதிரி பிள்ளை பேத்து வச்சுக்கிறேன் தம்பி ஆமாடா தம்பி என் பிள்ளைய பார்த்தாரும் போதும் அப்பேற்பட்ட பொண்ணை போத்து வச்சு பாக்குற முறை படிச்சவனுக்கு தான் குடுக்கணும்ன்ற ஒரு கடை கிடக்குறேன் பார்த்தா போதும் ஆமா தம்பி என் மகனை பார்த்த புள்ள இல்ல இருக்கிறியா ஆமா என் மனுஷன் இதை அடிச்சியம்மா ஐயோ பொண்ணு குழந்தை இருக்குதே பொண்ணுக்கு மனசு ஒரு பொண்ணுக்கு தாண்டி தெரியும் ஆமா உன் கதை என் கதை ஒண்ணுதான் அம்மா ஐயோ என்னடியா உனக்கு ஆமா புள்ள இல்ல இது பால் நான் உள்ளத்திலே என்ன நினைச்சு ஆமா ஐயோ எப்படி ஆமா 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி உனக்கு மேல் மருவத்தூருக்கு நடப்பாதையா போனேன் நம்ம மேல் மருவத்தூருக்கு ஆமா ஆமா வேண்டாம் சாமியில கும்பிடாத கோவில் இல்ல எப்படி எப்படியோ சாமி எல்லாம் கும்பிட்டு நடந்தேவா போன
பாதாதிரியா போடா போடா நடந்தேரா ஆமா அப்படி போன இப்படி எல்லாம் போன பாரு ஆமா எப்படியோ ஒரு அழகான ஒரு ஆம்பளை பையன் எனக்கு போறந்தான் பொண்ணு போறதுக்கு சாமியை வேண்டாம் பாக்கியம் கை விடலாம் உனக்கு ஆண் குழந்தை பிறந்து ஆம்பளை பையன் பிறந்த உடனே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுச்சு அம்மா ஆமா பரவாயில்ல மாணவர் தோற்று பிறந்திருக்கு 10 வருஷம் செல்லு பிறந்துக்கிறேன் ஒரு சோச்சியம் கேட்டு ஒரு ஜாதகம் எழுதிருவோம் கண்டிப்பா அப்படின்னு சோச்சு காட்டும் போய் சோச்சியம் கேட்டேன் அந்த சோச்சிக்காரன் எல்லாம் பொறுத்தும் சொல்லினே வந்தான் கடைசியில கண்ணி தூக்கிட்டாலும் மேல போட்டான் அம்மா செஞ்சாடி புள்ள என்ன சொல்லிட்டான் தம்பி எம்மா இதெல்லாம் பொறுத்து இருக்குது தாய் தாய்ப்பனுக்கு நல்ல சாப்பாடு போடும் மரியாதை கொடுக்கும் ஆனா எல்லாம் பொறுத்து இருக்கு ஆனா ஒண்ணு இந்த குழந்தை வளர்ந்து வாய் திரும்பி யாரு கூப்பிடுறானோ அவங்க செத்துருவாங்க முத வார்த்தையா ஆமா அவங்க செத்துருவாங்கன்னு சொல்லிட்டான் எப்படி இருக்கும் எப்படி மனுஷி அம்மா வேதனைக்கும் பாய் திரும்பி அப்பான்னு கூப்பிட்டா என் வீட்டுக்கார செத்துருவான் அம்மான்னு கூப்பிட்டா நான் செத்துருவேன் அடிப்பாவி என்ன ஆவறது இது புள்ளி ஆயுது ஏமா என்ன மனுஷி அப்பதான் முறிச்சு போட்டு முடியுமா எப்படி போட்டு பெத்த புள்ளியாச்சே எப்படியா ஒண்ணு ஆகட்டும் அவளு அம்மா படத்துல வந்தான் வாய் திரும்புது ஆமா திரும்பி பேசுற வயசு ஆமா வாய் திறந்து என்னன்னா தாத்தான்னு கூப்பிட்டான் முத வார்த்தை அப்பா என் மாமனாரும் மண்டிய போட்டான் ரொம்ப நல்லா தொந்தரவு கொடுத்தான் என் மாமனாரும் செத்தான் எம்மா நல்ல நம்பர் பாரு அப்புறம் கொஞ்ச நாள் சென்னு என்ன பாட்டின்னு கூப்பிட்டான் என் மாமியாரி செத்தான் குடும்பத்துல மாமியா மருமகளுக்கு தான் ஆவான் ஆமா இல்லையா ஆமா கண்டிப்பா அதே போல என் மாமியா கறி சேர்த்துட்டா அப்பா அது தொந்தரவு குடும்பத்துல 2 பேர் போயிட்டாங்க அவர் இருக்குது நாங்க 2 பேர் அவங்க வீட்டுக்காரர் நீதான் அப்பா கூப்பிடுவானோ அம்மா கூப்பிடுவானோ ஐயோ பேசப்பட்டு இருந்தேன் அடிவாரத்துல புளிய கரைக்கிற ஒவ்வொரு நாளும் ஆமா அப்புறம் நான் என்ன பண்ணேன் சோறு ஊட்டி பால் கொடுத்து ஐயோ தென்னை மேல கிடத்துட்டு தெரு வாசப்படி பெருக்கினே இருந்த குனிஞ்சி ஆமா பெருக்கினே இருந்த பாரு என்ன பண்ண பையன் உருண்டு பிறண்டு ஐயோ அப்பான்னு கூப்பிட்டான் கடவுளே போச்சுடா எதிர வீட்டுக்காரன் சேர்த்துட்டான் உடனே நான் புள்ளைய பார்த்தனா தொடர்பத்தை பார்த்தனா பெருக்கிறத பார்த்தனா துக்கிட்டு ஓடனா ஐயோ ஆமா அவன் செத்துட்டான் பாரு அவன் போட்டா அவன் வீட்டு செவத்துல மாட்டி இருந்து ஒரு போட்டா கைட்டின்னு வந்து என் வீட்டு நடு வீட்டுல வச்சு ஐயோ இன்னைக்கும் கால்படுத்தி ஏத்துறது கையெடுத்து கும்பிடுறது கால்படுத்தி ஏத்துறது கையெடுத்து கும்பிடுறது அது அவனுக்கு பிறந்த புள்ள எதிர் வீட்டுக்காரனுக்கு அப்பானு கூட அவன் சேர்த்துட்டான் நான் என்ன பண்ண அந்த புள்ளைய அப்பான்னு கூட நல்லது அப்பான்னு கூப்பிட்டு இருந்தா அப்படியே செத்துட்டு இருப்பான் நல்லது விடு அப்படி நீண்ட நாளாக குழந்தையின் மேல் போய்விட்டது இல்ல எனக்கு அழகாக ஒரு பெண் குழந்தை இருக்கிறது ஆனா பெண் குழந்தை இருந்தாலும் நீ சொல்லும் பிரகாரம் மனதுக்குள்ள ஒரு வருத்தம் என்ன என் மகள் பிறந்த உடனே என் மகளுக்காக இடுகாட்டிலே கழுமரம் என்று பிறந்திருக்கிறது அந்த கழுமரம் எவன் ஒருவன் ஏறுகிறானோ அவன் தான் என் மகளை மணக்க வேண்டும் என்பது விதிச்சாரம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என் மகள் வளர வளர மனதில் சஞ்சலம் ஒன்று இருக்கிறது ஆனால் எப்படி வாழ்வது என் மகளை எப்படி திருமணம் செய்வது சிந்தனை இருக்குது ஆனா அந்த அருணாச்சலர் அப்பா இருக்கிறார்ல அவரை பத்தி ஒரு 2 நடராஜா உந்தன் திருவடியை காட்டே உந்தன் திருவடியை காட்டே பேராசை வைத்து அலையும் மாய மனக்கதவை பூட்டு பேராசை வைத்து அலையும் மாய மனக்கதவை பூட்டு
பாரும் ஐயா நீயும் படி அளக்கும் பெருமானே என்னை பாரும் ஐயா நீரும் படி அளக்கும் பெருமானே திருக்கடையூர் நானே என்னை பாரும் ஐயா நீரும் படி அளக்கும் பெருமானே பாரும் ஐயா அதே மரியோனே மரணமய ஓட்டே மரணமய ஓட்டே இது வடக்கு மேலூர் அருணாச்சலம் எழுதி வைத்த பாட்டு இந்த வடக்கு மேலூர் அருணாச்சலம் எழுதி வைத்த பாட்டு திருவடியை காட்டு சொல்றேன்னா அந்த பாட்டு இப்பதான் எனக்கு டப்பு ஞாபகம் வந்து சின்ன ஒரு வரி கூட எனக்கு ஞாபகம் வரல ஏன்னா அந்த புண்ணியமா ஒரு தடவையும் நமக்கு பாட்டு எழுதி ஒரு எல்லா பெண் வேஷக்காரருக்கும் ஒரு பாட்டு எழுதி கொடுத்திருக்காரு ஒரு புக்ல ஆனா அவருக்கு சாவுக்கு சொன்னாங்க அந்த கொரோனா டைம்ல நம்மளால யாராலையும் வர முடியல புரியுதா சொன்னாங்க அதனால் காலம் சென்ற ஏன்னா பார்க்க முடியல ஒரு தடவையும் நாடகம் ஆடுறோம் வந்து பார்க்கணும் கண்டிப்பா வந்துருவார் நம்ம எல்லாரும் நாடகம் இதுவும் பாப்பாரு நம்ம கூட தான் இருப்பாரு ரைட் ஓகே இதோ காலம் சென்ற வடக்கு மயிலூரை சேர்ந்த சக்கரபாணி அப்பா காலம் சென்று விட்டார் அவரும் பேரினார் ஒரு ரூபாய் 100 100 உங்க பேருப்பா மூர்த்தி என்பவர் கொடுத்திருக்கின்ற அவர் 4ஆம் பாதி அடைய வேண்டும் என்பதற்காக பழனி நாடக ஆசிரியர் ஆறுமுகம் பழனி நாடக ஆசிரியர் பழனி நாடக ஆசிரியர் அவர் தம்பியாக விளங்கக்கூடிய ஆறுமுகம் என்கிற அப்பா எமக்காக ஒரு நூல் கொடுத்திருக்கின்றார் அவருடைய குடும்பத்தில் இந்த கன்னிமாரிமாருடைய மகத்துவம் அருள் பெற்று எந்த விதமான குறைபாடெல்லாம் மறக்க வேண்டும் சுபேஜம் ஏன்னா அப்பேற்பட்டவர் இந்த புண்ணியில நம்ம பார்க்கணும் ஒரு பெரிய விஷயம் தான் அந்த பாட்டு எதிர்த்து சாதாரணமானவர் கிடையாது இன்னைக்கு நம்ம பாடுறோம் கிழக்க இருக்கிறவங்க வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மகத்துவம் கொடுத்து இப்படிதான் பாட்டாடணும் குஞ்சுகுப்ப தங்கராஜப்பா தேவந்தூர் ராமசாமி தேவனாம்பட்டு ராஜகோபால் ஆசிரியர் சடையொன்றி குப்பத்து காசிநாதன் சடையொன்றி குப்பத்து காசிநாத ஆசிரியர் தான் இந்த மாரியம்மன் தாழ்த்துடுதார் பாடினமே சடையொன்றி குப்பத்து காசிநாத ஆசிரியர் பாடியது அசோத மகனை கண்ண பாடி நம்பர் தேவந்தூர் ராமசாமியும் தேவனம்பட்டு ராஜகோபால் ஆசிரியர் பாடியது அதனால இந்த மண்ணுக்கு புகழ் தேட வேண்டும் என்பதற்காகவும் இதோ காலம் சென்ற அருணாச்சலம் அப்பாவுடைய பாதத்திற்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கின்றேன் இன்று என் கல்யாணம் அழைத்த மணி வன்படியாக சங்கதி எந்த நேரத்துக்கு அனுப்புன என் மனைவி ஆகிய அண்ணன் தொலை சீட்டு வாடா வேற யார் பண்ணுது கண்டு தான் போச்சு பாத்தியா மகாபிரபு அப்படி சொல்லு பருப்பு அவர்கிட்ட காட்டாங்க மகாபிரபு அப்புறம் மத்த விட்டு கண்டு அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய மந்திரி நீ புறத்தில் வேலை செய்யக்கூடிய தாடி பத்தடா ஒரு லட்சணம் பத்தடா அப்படி இருக்கிற மகாலட்சுமி மாதிரி அப்படி சொல்லு லட்சணமான பொண்ணு அடக்கமான பொண்ணு அதனாலதான் ரொம்ப காலமா இந்த அரசாங்கத்தில் பிறந்தால சின்ன இடத்துல பிறந்தாலும் பெரியவங்கிட்ட பழகணும் பெரியவங்கிட்ட பழகணும் எப்படி பழகணும் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்ப நீ பெரியவங்க கிட்ட பழகணும் அப்ப இவ யாருகிட்ட பழகணும் இந்த பேச்சு பிறகு அவன் ஊர்ல 4 நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நைட்டு அவன் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அவன் சின்ன மாமியா ஊர்ல நாடகம் போய் அவன் முதல்ல ஜமால சண்டை வச்சாம அந்த மாதிரி ஒண்ணு நெட்டி விட்டுற போறேன் அண்ணன் தொலைச்சி வந்துருந்தா அறியாமல் வேண்டா மறுபடியும் சரி ஆகட்டும் எதிர்பார்க்கிறேன் சரி ஆகட்டும் அண்ணன் தொலைச்சி மலர் பாதம் செய்தேன் தொண்டு
துளசி உன் பாதத்தனில் போச்சு செய்து என் மன்னாவா சரணா உனது மனைவி அன்னை துளசி பலவித மலரை கொண்டு உங்கள் பாதத்தை போச்சு செய்தேன் சுவாமி. கண்ணே அன்ன துளசி நீ மங்கை மகராசியாய் வாழ்வாய். என்னென்றைக்கும் அந்த காசி விஸ்வநாதர் அருள் பெற்று சுகட்சேமமாக மகராசியாக வாழ கடவுள். சரி, ஒரு நாட்டு ஒன்றாச்சு என்பது கிடையாது. எனக்கு வாழ்க்கவே வரமளிக்க எனக்கு வாழ்க்கவே வரமளித்த தாழ்வில்லா எந்த மண்ணா வாரியே நான் சொல்றேன். தேவையில்லாத மன்னவர் நான் சொன்னேன். எந்த பொம்பளையா இருந்தாலும் வீட்டுக்காரர் விட்டு என்னடா பண்ண முடியும்? சரி ஆகட்டும். கிடையாது, அவனுக்கு கொஞ்ச நாளா காது கேட்க மாட்டேங்குது. நீ தாழ்வில்லாத மண்ணான்னு சொன்னியா, அவன் காதுல தேவையில்லாத மண்ணா. இப்ப கண்ணை உடிச்சிட்ட, இந்த காது எப்படி உடிக்க? சரி, காது உடிக்க முடியாது. சரி போ. நாம் இருவரும் ஆமா எதற்காக அழைத்தேன்னு கேட்கிறேன். ஏன்னா ரவி, நீண்ட காலமாக ஆண் வாரிசு இல்லைன்னு நாங்க 2 பேரும் புலம்பிட்டு இருக்கோம். ஆனா இவங்க 2 பேரும் என்ன தெரிவித்தாங்க? மனவர்த்தத்தோட அழுது சஞ்சலத்துல இருக்கும் போது ஒரே ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன்றீங்க. ஆமா, பாப்பா கூப்பிடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நாட்டு பாருங்க, பார்த்து திருமணம் செய்து திருமணம் கொஞ்சம் கொடுங்க. ஆமா, எப்படி சந்தல சிந்து பாருங்க. என் பொண்ணை கேக்குறதுக்கு எத்தனை பேர் போட்டி போட்டு தம்பி. சாதாரண ஆள் கிடையாது. எத்தனை பேர் உரைத்தல்
முதல் மந்திரிக்கு அதனால பாப்பா கூட்டி அழைத்து உங்களாச்ச மரத்துக்கு கல்லடி உண்டு ஆ. கன்னி பொண்ணுக்கு சொல்லடி உண்டு கண்டிப்பா. நம்ம ரெண்டு பேரும் சொன்னா ஆமா. பேசிருந்தாலும் மந்திரி சொல்ற ஆலோசனை கேட்கணும் அதான் ஏன்னா உங்களை மாதிரி ஒரு நாட்டு மண்ணுக்கு பார்த்து கொடுத்தா சரியத்த மன்னனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவன் மேல போட்டு மெரிச்சு வச்சான்னா அதை விட வீட்டுக்கு போறவன மேய்ச்சியாடா தொழில் சேரடா என் பொண்ணு ஆணு பெண் ஒன்று சேர்வாங்க இல்லையா? ஒரு நாகரிகமாக ஆ. அப்படி பெத்த பிள்ளையை விட பேரப்புள்ள வச்சு. மகள் வயிற்றிலே ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா ஆ. அந்த பிள்ளைக்கு இந்த நாட்டை அந்த நாட்டை மணிமுடி சூட்டி வைத்து அழகு பார்க்கலாம் அதுக்கு தான் உங்களை- எப்படி அவங்க கல்யாணம் பண்ணி வந்து நீ ரெண்டு பேரும் டேய் ரவி, ஒரு குழந்தை பிறந்து. ஓ. என்ன எங்க பேரன் பிறந்தானா ஆ. இவரை தாத்தான்னு கூப்பிடும் என்ன பாட்டி 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 அப்படி கூப்பிட்டா அதை விட பேரின்மை என்ன இருக்குது? கூப்பிடாது. என்ன சின்ன தாத்தா கூப்பிடுவோம் ஏம்மா நீ நாயை பார்க்கறது? சரி யாருக்கு ரவி அட ஒவ்வொன்னு வாங்க அப்படி சொல்லு. நாம் பேசிக் கொண்டிருந்தால் ஆறுமுகம். நான் சரி அம்மா ஒரு ஐயா பொண்ணு இருக்கா ஆமா. அது கல்யாணத்துக்கு முடிச்சு ஏன்னு கேளு ஏன்? விளைஞ்ச பயிருக்கு வேலி வேலி. கண்ணு பொண்ணுக்கு தாலி தாலி. அது இல்லாட்டா அந்த பொண்ணே காலி காலி, அதோட அந்த வம்சமே காலி. ஏன்னா ஒரு பையன் லவ் பண்ணி போயிடும் டேய், அந்த மாதிரி ஆள் கிடையாது உக்கா மாதிரி ஆள் கிடையாது டேய், டேய், இருடா. ஒருத்த கூட நல்ல பேச்சே பேச மாட்டீங்களாடா? ஏடா? லவ் பண்ணி போயிடும். எவ்வளவு இதுக்கு போயிடும். பேசிடும். அந்த பொண்ணே காலி. அந்த குடும்பமே இப்படி எல்லாம் சொல்ல ஏய் சொல்லுங்க. தம்பி அதனால, ஏய், ஆறுமுகம், நேரா ஓட்டோட்டமா செட்டி பாப்பா போய் ஓட்டோட்டமா வர்றோம். அடிக்கடிமா. அது எந்த வேலையினாலும் நான் போயிட்டு வந்தேன் ஆமாடே. நீ எந்த வேலையும் பண்ண தெரியாது ஆமா. பத்திரமா படிச்சுக்கிட்டு இருக்கிற அப்பாவும் அது சீக்கிரமா கூப்பிட்டாங்க எதுவும் ஒரு சொல்லாத. நிமிஷம் ஆமா. அங்க போய் நீங்க பயன்படுத்திட போறீங்க அந்த புள்ள தெரியாத புள்ள ஏன்னா அறியாத ஐயோ எப்படி பஞ்சாயத்து பேசினா கூட அந்த பஞ்சாயத்துல ஒரு புள்ளைய கொண்டு அதெல்லாம் நான் காட்ட ஒரு புள்ளைய நீ காட்ட கொண்டு மாட்ட. அடைகிறேன்டா பழம் காட்ட மாட்டேன் ஒரு பஞ்சாயத்துல கொண்டு வந்து புள்ளைய விட்டாலும் பத்திரமா ஒப்பாடி பாரு என் புள்ள சரி என் புள்ளைய வரைச்சு நீ விட்டு போ ஆ. நான் கிட்ட போ நீ வா நீ வா நீ வா இது ஆரியமால தர்பம்